வணக்கம் நண்பர்களே, நமது சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். செய்வோமா ஸ்டெம் ப்ராஜெக்ட் என்ற தொடர் வீடியோக்களில் இன்றைய ஸ்டெம் அறிவியல் செயல்பாட்டில் நாம் பார்க்க போவது இன்க்ளைன்ட் மிரர் அண்ட் இட்ஸ் இமேஜஸ், அதாவது சாய்ந்த சமதள ஆடியும் அதில் தோன்றும் பிம்பங்களும். ஒரு கண்ணாடியின் முன் நின்று நம்மை நாமே பார்த்தால் ஒரே ஒரு உருவம் மட்டும்தான் தெரியும். ஆனால் இரண்டு கண்ணாடிகளை ஒரு சில கோணங்களில் சாய்த்து வைத்தால் என்ன நடக்கும் தெரியுமா? ஒரே ஒரு பொருளின் பல பிம்பங்களை இந்த கண்ணாடிகள் உருவாக்குகின்றன. இதுதான் இன்று நாம் பார்க்க போகும் ஸ்டெம் ப்ராஜெக்ட் ஆகும். இச்சோதனையினை செய்வதற்கு தேவையான பொருட்கள்: இரண்டு சமமான மற்றும் தட்டையான கண்ணாடிகள், சிறிய பொம்மை ஒன்று, கண்ணாடிகளுக்கு இடையே உள்ள கோணத்தினை அளவிட தேவையான ப்ரொடெக்டர் ஒன்று மற்றும் அட்டை. இந்த பொருட்கள் அனைத்தும் மிகவும் குறைந்த விலையில் கிடைக்கக்கூடியவையாகும். செய்முறை: முதலில் ஒரு அட்டையினை இப்படி வி வடிவில் மடித்துக் கொள்ள வேண்டும். இந்த அட்டையினை நாம் அடிக்கடி மடிப்பதால் மடிக்கப்பட்ட பகுதி சேதமடையாமல் இருக்க இதன் பின்பகுதியில் உள்ள மடிப்பின் மீது ஒரு சிறிய டேப்பினை இவ்வாறு ஒட்டிக்கொள்ள வேண்டும். இந்த வி வடிவ அட்டையின் உள்பகுதியில் அட்டையின் அளவுக்கு ஏற்றாற் போல வெட்டப்பட்ட இரண்டு அக்ரிலிக் கண்ணாடிகளை அதன் பின்னால் உள்ள காகிதத்தினை நீக்கிவிட்டு நன்றாக அட்டையின் மீது ஒட்டிக்கொள்ள வேண்டும். மேலும் இரண்டு கண்ணாடிகளையும் குறிப்பிட்ட கோணத்தில் வைப்பதற்கு ஏதுவாக ஒரு ப்ரொடெக்டர் ஒன்றினை இவ்வாறு துல்லியமாக தயாரித்துக் கொள்ள வேண்டும். பின்னர் இதனை அட்டையுடன் இணைத்துக் கொள்ள வேண்டும். செயல்படும் விதம்: ஒரு சிறிய பொம்மையினை இரண்டு கண்ணாடிகளுக்கு இடையில் சமச்சீர் நிலையில், அதாவது கண்ணாடிகளுக்கு இடைப்பட்ட கோணம் 120 டிகிரி எனில் பொம்மையை 60 டிகிரியிலும், அதே போல கண்ணாடிகளுக்கு இடைப்பட்ட கோணம் 90 டிகிரி எனில் பொம்மையை 45 டிகிரியிலும் வைக்க வேண்டும். இப்போது கண்ணாடிகளின் உள்ளே பார்த்தால் அந்த பொம்மையின் பல பிம்பங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. கண்ணாடிக்கு இடையேயான கோணத்தை மாற்றினால் உருவாகும் படங்களின் எண்ணிக்கையும் மாறும். இந்த நிகழ்வு ஒளியின் பிரதிபலிப்பு விதியினை அடிப்படையாக கொண்டு நிகழ்கிறது. பிம்பங்களின் எண்ணிக்கையை கணக்கிட உதவும் ஒரு எளிய சமன்பாடு: நம்பர் ஆஃப் இமேஜஸ் இஸ் ஈக்குவல் டு 360 டிகிரி டிவைடட் பை தீட்டா மைனஸ் 1. உதாரணத்திற்கு, இரண்டு கண்ணாடிகளுக்கு இடைப்பட்ட கோணத்தினை 180 டிகிரி வைத்தால் நம்பர் ஆஃப் இமேஜஸ் n இஸ் ஈக்குவல் டு 360 டிகிரி டிவைடட் பை 180 மைனஸ் 1. எனவே n இஸ் ஈக்குவல் டு 2 மைனஸ் 1. கணக்கீட்டின்படி ஒரே ஒரு பிம்பம் மட்டும்தான் தெரிய வேண்டும். இப்போது இதனை நாம் நம் கருவியில் சோதனை செய்து பார்ப்போம். என்ன அருமை, ஒரே ஒரு பிம்பம் மட்டும்தான் தெரிகிறது. இதேபோல் இப்போது இரண்டு கண்ணாடிகளையும் 120 டிகிரி கோணத்தில் வைத்தால் பிம்பங்களின் எண்ணிக்கை இஸ் ஈக்குவல் டு 360 டிகிரி டிவைடட் பை 120 டிகிரி மைனஸ் 1. அதாவது 360 பை 120 இஸ் ஈக்குவல் டு 3. எனவே n இஸ் ஈக்குவல் டு 2. இப்போது நம் கருவியில் இரண்டு பிம்பங்கள் தெரிகிறது. மேலும் இரண்டு கண்ணாடிகளுக்கு இடைப்பட்ட கோணத்தினை 90 டிகிரியாக வைத்தால் பிம்பங்களின் எண்ணிக்கை இஸ் ஈக்குவல் டு 360 டிவைடட் பை 90 மைனஸ் 1. அதாவது n இஸ் ஈக்குவல் டு 3. இப்போது நம் கருவியில் 3 பிம்பங்கள் தோன்றுகிறது. இதேபோல கண்ணாடிகளுக்கு இடைப்பட்ட கோணத்தினை 60 டிகிரி என வைத்தால் இப்பொழுது நமக்கு 5 பிம்பங்கள் தோன்றுகிறது. மேலும் கண்ணாடிக்கு இடைப்பட்ட கோணத்தினை 30 டிகிரியாக மாற்றும் பொழுது பாருங்கள், நமக்கு 11 பிம்பங்கள் தோன்றுகிறது. இதேபோல இரண்டு கண்ணாடிகளுக்கு இடைப்பட்ட கோணம் 0 எனில் கணக்கீட்டின்படி நமக்கு எண்ணிலடங்காத பிம்பங்கள் உருவாக்கப்படுகிறது. இதனால்தான்
நாம் முடிதிருத்தும் நிலையங்களில் உள்ள 2 கண்ணாடிகளில் எண்ணற்ற உருவங்களை பார்க்க முடிகிறது. அதனால் நண்பர்களே, 2 கண்ணாடிகளை வெவ்வேறு கோணங்களில் வைத்து பார்த்தால் ஒரே பொருளின் பல உருவங்களை இது உருவாக்கும் என்பதை இந்த எளிய ஸ்டெம் செயல்பாட்டின் மூலம் நாம் புரிந்து கொள்ளலாம். இது மாதிரி எளிய அறிவியல் செயல்பாடுகள் மூலம் பெரிய அறிவியல் கொள்கைகளை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.